வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல். 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் கல்வித்துறை வளாகத்தில் தொடர் போராட்டம் தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரிக்கை. கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றபோது 2 மாயமான நிலையில் ஒருவரை மீனவர்கள் கண்டுபிடித்து உயிருடன் மீட்டுள்ளனர். மற்றொருவரை காவல்துறையினர் கடலோர பாதுகாப்பு வீரர்களுடன் தேடி வருகின்றனர். இனி விரிவான செய்திகள். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் கல்வித்துறை வளாகத்தில் தொடர் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரியில் கடந்த 2020ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் வேலைவாய்ப்பு அலுவலகம் தகுதி தேர்வு நேர்முகத் தேர்வு மூலம் 288 ஆசிரியர்களை தேர்வு செய்யப்பட்டனர். அப்போது நிதி நிலைமையை காரணம் காட்டி அவர்களை ஒப்பந்த முறையில் பணி அமர்த்தினர். இவர்களின் ஒப்பந்தம் ஆண்டுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட்டு வந்த நிலையில் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தொடர்ந்து ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். மேலும் பேரணி, ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் என பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கல்வித்துறை அமைச்சர் அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனிடையே நாடு முழுவதும் ஒப்பந்த முறையில் பணியாற்றும் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பின்பற்றி தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என ஒப்பந்த ஆசிரியர்கள் தொடர்ந்து அரசை வலியுறுத்தி வரும் நிலையில் அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கல்வித்துறை வளாகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். உயிரே போனாலும் போராட்டத்திலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என அரசுக்கு ஆசிரியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலை விட்டு வெளியேற மறுத்த ஊழியர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் 2015ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2642 பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும்போது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் 2016ஆம் ஆண்டு 2642 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் கடந்த 8 ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி வழங்கவில்லை. இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2642 பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை. இதனை கண்டித்தும் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் இன்று ஊழியர்கள் சங்க தலைவர் தெய்வீகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கடலில் இறங்கி போராட்டம் நடத்திய ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவர்கள் ஏற்க மறுத்து கடலிலே தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றபோது 2 மாயமான நிலையில் ஒருவரை மீனவர்கள் கண்டுபிடித்து உயிருடன் மீட்டுள்ளனர். மற்றொருவரை காவல்துறையினர் கடலோர பாதுகாப்பு வீரர்களுடன் தேடி வருகின்றனர். புதுச்சேரி சோலைநகர் வடக்கு பகுதியில் ரோந்து சென்றபோது சோலைநகர் வடக்கு பகுதி மக்கள் தெரிவித்த புகாரில் தங்கள் ஊரில் இருந்து அதிகாலை 3 மணி அளவில் மீன்பிடிக்க கிளம்பி போன நபர்கள் காணவில்லை என்றும் அவர்களுடைய படகு நடுக்கடலில் சுமார் 20 மைல் தூரத்தில் நின்று கொண்டிருப்பதாகவும் அதில் மீன்பிடிக்க சென்ற விவேக் மற்றும் கரிகாலன் ஆகிய 2 காணவில்லை என்றும் இது சம்பந்தமாக சோலைநகர் மீனவர்களும் மற்றும் கடலோர காவல் நிலைய ரோந்து படகுகளும் தேடி வந்தனர். தற்பொழுது சோலைநகர் வடக்கு பகுதியைச் சேர்ந்த விவேக் என்பவர் கடலில் நீச்சல் அடித்து கொண்டு தத்தளித்த போது சோலைநகர் மீனவர்கள் மீட்டு கொண்டு வந்துள்ளனர். மற்றொருவரை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது. யாராவது பார்த்தாலோ தயவுசெய்து கடலோர காவல் படைக்கும் காவல்துறையினருக்கும் சோழநகர் வடக்கு பகுதிக்கு இந்த தகவலை தெரிவிக்குமாறு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். சோழநகர் வடக்கு பகுதியிலேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி அதிகாலையில் 3 மணி அளவில் தூண்டிலுக்காக மறந்தள்ளின்னு போன 2 பேரில் ஒருத்தர் தவறி தண்ணியில் விழுந்துட்டார்.
அது இது வரைக்கும் கிடைக்கல. தயவுசெய்து அனைத்து கிராம மக்களும் அவங்க ஏதாவது கிடைச்சாங்கன்னா சோழனார் வடக்கு பகுதிக்கும் காவல்துறைக்கு தகவல் தருமாறு மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கிறோம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்பகுதியின் தளபதி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்படை பகுதியின் தளபதி ரியர் அட்மிரல் சதீஷ் ஷெனாய் அவர்கள் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்போது புதுச்சேரியின் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இந்திய கடற்படையில் அக்னி வீரர்கள் மற்றும் அதிகாரிகளாக சேர்வதற்கு ஊக்கமளிக்க எடுக்கப்பட்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து கடற்படை தளபதி அவர்கள் விரிவாக எடுத்துரைத்தார். இந்த சந்திப்பின் போது இந்திய கடற்படையின் ஆட்சேர்ப்பு அதிகாரியும் மக்கள் தொடர்பு அலுவலருமான கமாண்டர் VP செந்தில் மற்றும் கடற்படை முன்னாள் வீரர்கள் உடனிருந்தனர். திருபுவனை ஏரிவரத்து வாய்க்கால் குறுக்கே ஜும்மா மசூதி அருகில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை ஏரிவரத்து வாய்க்கால் குறுக்கே ஜும்மா மசூதி அருகில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 32,42,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். பொதுப்பணித்துறை செயலர் மருத்துவர் முத்தம்மாள், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் ஸ்ரீகாந்த், இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஒப்பந்ததாரர் முத்துக்குமரன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், JCM மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு இவ்விழாவில் சிறப்பித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. இனி விரிவான செய்திகள். RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில மகளிரணி நிர்வாகிகள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் ஒப்புதலோடு மகளிரணி தலைவி வாசகி இதனை வெளியிட்டார். RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு 16 தொகுதிகளுக்கு 30% பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்து தொகுதி தலைவர்கள் நியமிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து மாநில மகளிர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி ஆகிய அணிகளுக்கு அமைப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து மாநில மகளிரணி அமைப்பாளர் வாசகி ஸ்ரீ ராமமூர்த்தி மாநில மகளிரணி நிர்வாகிகள் 25 பேர் கொண்ட பட்டியலை மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் அவர்களிடம் காண்பித்து தலைவரின் ஒப்புதல் பெற்று மாநில மகளிர் அணி நிர்வாகிகள் பட்டியலை வெளியிட்டுள்ளார். மாநில மகளிர் அணி நிர்வாகிகள் 25 பேர் கொண்ட பட்டியல் இது. மேலும் 11 பேர் மாநில மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதெல்லாம் தேர்தலுக்காக ஒரு திட்டங்களை தயார் பண்றது. இது எவ்வளவு நாள் செய்வாரு? இன்னும் 2 மாசம் தேர்தலுக்கு 2-3 மாசம். அப்போ மக்களுக்கு போலியான ஒரு திட்டங்களை அறிவிச்சுட்டு எப்படியா தேர்தலில் நின்று ஜெயிச்சாரு. நான் கோருகின்றேன், 30 சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரும் கூட ரங்கசாமி மட்டும் யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும். ஏன்னா மக்கள் அவ்வளவு கோபத்தில் இருக்கிறாங்க. உங்களுக்கு யாரவே MP தேர்தலே பார்த்துருப்பீங்க. 30 தொகுதியில 2 தொகுதி தேர்தல் 28 தொகுதி எல்லா மந்திரி இருந்தாங்க, MLA இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. ஆனா இல்ல, ஜெயிக்க முடியல. நமச்சிவாய் ஜெயிச்சாரா? இல்லையே. அப்ப இந்த 2 தொகுதி தானே போவா, இந்த 30 தொகுதி போயிடும். ஆளுநர் உரை இல்லாமல் தமிழக சட்டமன்ற கூட்டம் நடைபெறும் என்ற தமிழக அரசின் தீர்மானத்தை தாம் வரவேற்பதாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியை ஆளும் பாஜக NR காங்கிரஸ் அரசின் மக்கள் விரோத போக்கை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மக்களுக்கு எடுத்துக் கூறும் வகையில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைப்பயணம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நடைப்பயணமானது இன்று முதல் வருகிற பிப்ரவரி 2ஆம் தேதி வரை புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளிலும் நடைபெற உள்ளது. அதன்படி முதற்கட்ட நடைப்பயணம் இன்று முத்தியால்பேட்டை தொகுதியில் தொடங்கியது. காங்கிரஸ் கட்சியின் முத்தியால்பேட்டை தொகுதியின் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் பெருமாள் கோயில் வீதியிலிருந்து புறப்பட்ட நடைப்பயணத்தில் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர்,
முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி, சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் எம்எல்ஏ உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் என 500க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். நடைப்பயணமானது முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்றது. இந்த பயணத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ் தொண்டர்கள் புதுச்சேரி அரசுக்கு எதிரான கண்டன பதாகைகளை கையில் ஏந்தி கொண்டும், ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி ஆகியோரின் முகமூடிகளை அணிந்து கொண்டும் புதுச்சேரி பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர். நடைப்பயணத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, தமிழகத்தை ஆளுகின்ற திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும், சட்ட பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழக ஆளுநர் ரவி செயல்படுகிறார். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா போன்றவர்கள் உத்தரவின் பேரில் ஆளும் அரசுக்கு ஆளுநர்கள் தொல்லை கொடுக்கிறார்கள். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் வெகு விரைவில் உள்ளது என்றார் நாராயணசாமி. ஆளுநர் உரை இல்லாமல் சட்டமன்றம் நடத்தப்படும் என்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்தை வரவேற்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குறிப்பிட்டார். மீண்டும் முதன்மை செய்திகள். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல். 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் கல்வித்துறை வளாகத்தில் தொடர் போராட்டம் தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரிக்கை. கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றபோது 2 மாயமான நிலையில் ஒருவரை மீனவர்கள் கண்டுபிடித்து உயிருடன் மீட்டுள்ளனர். மற்றொருவரை காவல்துறையினர் கடலோர பாதுகாப்பு வீரர்களுடன் தேடி வருகின்றனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.